ஒரு சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது, ஸ்டிச் இருக்க மாதிரியே இருக்கும். பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஸ்டிச் இல்லாம நூல் வந்து தனியா அந்த மாதிரி வரும். ஸ்டிச்சிங் வந்து கீழ் நூலும், மேல் நூலும் 2 இணைஞ்சா தான் ஸ்டிச்சிங் வரும். ஒரு சில சமயத்துல நமக்கு வந்து நூல் இணையாமயே இந்த மாதிரி கேப்பா வரும். அது எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி கேஸு, பாபின் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி நம்மள பார்த்து இந்த ஸ்க்ரூ போடுற இடத்த வந்து இப்படி நம்மள பார்த்து நம்ம வச்சிருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ரைட் சைடு கை இருக்கு இல்லைங்களா? அந்த சைடுல இருந்து தான் நம்ம வந்து இந்த பாபின்ல இருந்து நூல் வர்ற மாதிரி இருக்கணும். இப்படி திருப்பி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இடது கை சைடுல இருந்து இந்த மாதிரி நூல் வரும். இப்படி போடக்கூடாது. இப்படி நூல் போடும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டிச்சிங் வந்து விழுகாம அடிக்கடி நூல் வந்து கட் ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரி பாபின வந்து திருப்பி இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நூல் வந்து ரைட் சைடுல இருந்து இப்படி டர்ன் ஆயிருக்கு இல்லைங்களா? ரைட் சைடுல இருந்து வர்ற மாதிரி இப்படி நம்ம வந்து கேஸ்ல மாட்டி இப்படி நூல் பயன்படுத்தும்போது நமக்கு அடிக்கடி கட் ஆகுற பிரச்சனையும் இருக்காது. ஸ்டிச்சிங்கும் நல்லா நமக்கு வரும். ட்ரை பண்ணி பாருங்க.